எழுதப்பட்ட அந்த நியாயப்பிரமாண சட்டங்கள் பிழை இல்லாமல் இருந்துச்சுன்னா இரண்டாம் உடன்படிக்கைக்கு இடம் தேட வேண்டும். இரண்டாம் உடன்படிக்கை இடம் தேடவே வேணான்ட்டார். அது பிழை இல்லாமல் இருந்துச்சுன்னா அது அன்னைக்கு இருந்த கூட இறுதிய கடினத்தின் நிமித்தமாக அது அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அன்னைக்கே வலது கன்னத்தில் அறைந்தால் இடது கன்னத்தை திருப்பி கொடு அப்படிங்கிற பாரம்பரிய கொடுத்து தான் அவங்களால அதை ஜீரணிக்க முடியாது. அதனால அது பூரணம் அல்ல. இப்போ டிப்ளமோ படிக்கிறாங்க, டிகிரி படிக்கிறாங்க, இதெல்லாம் பூரணமா அப்படின்னு கேட்டால் பூரணம் அல்ல. அதில் இருக்கிற மேற்படிப்பெல்லாம் படித்து அவங்க அதில் பிஹெச்டி பண்ணிட்டாங்கன்னா ஒருவேளை அவர்கள் தேர்ச்சி பெற்றவர்கள், எல்லாம் அதில் அறிந்தவர்கள் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். இல்லைன்னா அதெல்லாம் பாதி பாதி கற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமை தான். அப்போ முதலாம் உடன்படிக்கை அது நித்தியத்துக்கு ஏதுவான அமைக்கப்படவில்லை என்பதான் அந்த இடத்துல சொல்றாரு. அடுத்த வசனம், அவர்களை குற்றப்படுத்தி அவர்களை நோக்கி இதோ கர்த்தர் சொல்லுகிறது என்னவெனில், இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் நான் புது உடன்படிக்கையை ஏற்படுத்தும் காலம் வருகிறது. நான் புது உடன்படிக்கை ஏற்படுத்துகிற காலம் வருகிறது. அதனாலதான் இங்க என்னன்றார், இதுல முதலாம் உடன்படிக்கையானது ஆராதனைக்கேற்ற முறைமையும் பூமிக்குரிய கூடாரமா இருந்தார். அப்ப பின்னாடி அவர் கொடுத்த உடன்படிக்கை அது புது உடன்படிக்கை. புரியுதுங்களா? அப்ப இந்த ஞான என்ற நல் மனசாட்சியின் உடன்படிக்கை என்பது அது புது உடன்படிக்கை. அது பூர்ணப்படுத்தக்கூடிய ஒன்று. அதுதான் பூர்ணப்படுத்தும். அதனாலதான் கிறிஸ்துவுக்குள்ள முழுகணும்னு சொல்றதுக்கு காரணம் அதுதான். தண்ணியில போய் ஞானசானம் எடுத்துட்டு நானும் பரிசுத்தவன் ஆயிட்டேன்னு சொல்றது வேற, சொல்லலாம், தப்பு இல்லை. ஆனா கிறிஸ்துவுக்குள்ள நம்ம முழுகி இருக்கிறோமா? கிறிஸ்துக்குள்ள முழுகுனா கிறிஸ்து சொல்லலாம் நம்ம செய்வோம், அப்படிதானே அர்த்தம். அப்ப அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை தரம் இருக்குதா என்று நம்ம பார்க்க வேண்டும். அதனாலதான் சொல்லும் போது என்னட்டாரு, இந்த பூமிக்குரிய கூடாரம் அழிந்து போனாலும் படிங்க 2 கொரிந்தியர் 5:1-3.